எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஓட்டு மாவு செய்றது எப்படின்னு பார்க்க போறோம். சவுத் இந்தியா சைடு இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பச்சரிசி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு பச்சரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்மதியோ, இல்லைன்னா ஜீரக சம்பாவோ, இல்லைன்னா பாயில்டு ரைஸ் லைக் பொன்னி பாயில்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பச்சரிசினா நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா, சோனா மசூரி அது பச்சரிசி தான். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் 1 கப்புக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பேப்பர் டவலோ இல்லைன்னா ஒரு கிளாத்லேயோ, சுத்தமான கிளாத்லேயோ கொஞ்சம் நேரம் நீங்கள் உலர போடணும். அதுவும் நிழலில் தான் உலர போடணும், வெயிலில் போடக்கூடாது. இது ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் அப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஓட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு பேனில் போட்டு நம்ம முதல்ல வறுக்கணும். அந்த பேனில் எண்ணெய் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஹெவி பாட்டம் பேனாக இருக்கணும். அதே போல் நீங்கள் தீயை கம்மியில் வச்சு வரங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இதை பருமாவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாவு பணியாரத்துக்கு, அதுக்கப்புறம் சில சமயம் இடியப்பத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடக்கூடியது வீட்டிலேயே. இதுக்கு அதே போல் இந்த ஓட்டு மாவுக்கு நீங்கள் கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த இடியப்பத்துக்குள்ள மாவு அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, அதுவும் அரிசி மாவு தானேன்னு கேட்கலாம். அந்த மாதிரி மாவை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஓட்டு மாவுக்கு இப்படி தான் மாவை நாம் வீட்டிலேயே தயாரித்து எடுக்கணும். ஸோ நம்ம இந்த ஓட்டு மாவு பண்ணுறதுக்கு இந்த பருமாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். சீனி 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். 2 முட்டை, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1/2 கப்புக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஓட்டு மாவுக்குள்ள பொருட்கள். பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம கடையிலேருந்து பேக்கெட்டில் உள்ள மாவு எதுவுமே நம்ம சேர்த்தக்கூடாது. நம்ம வீட்டிலையே பண்ணணும். அப்போ தான் இந்த ஓட்டு மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம்னா, இங்கே 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு தேங்காய் பாலே போதுமானது. நீங்கள் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிருங்க. முட்டையை ஊற்றிட்டு அந்த முட்டையை நல்லா தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கிருங்க. அதில் அந்த ஓடு உள்ளே விழுந்துடக்கூடாது. நல்லா கேர்ஃபுல்லாக உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிறோங்க. அது நல்லா அடித்ததுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுக்க கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா இனிப்பு இருக்கிறனால கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி முட்டை அடித்த தேங்காய் பாலை தனியாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருமாவு, அதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டை அடித்த தேங்காய் பாலை அதில் சேருங்க. சேர்த்து தேவைக்கு அளவு சேர்த்து நீங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே அந்த மாவு அந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறணும். நல்லா ஊறி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க நான் சீனியும், அதுக்கப்புறம் இங்கே நெய் 1/4 கப்புக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் போட்டு நீங்கள் வறுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாவு வறுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேனில் கூட நீங்கள் வறுக்கலாம். இதை வறுக்கும்போது என்ன பண்ணணும்னா, கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது 20 நிமிஷமாக அதை எடுக்கும். அதுவும் தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் போக போக அது எவ்வளோ உதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த தேங்காய் பால் அந்த ஈரப்பதம் இருக்கிறனால அது அந்த மண் சட்டியில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. நம்ம நல்லா அதை போட்டு நம்ம கிண்ட கிண்ட அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக ஆரம்பிக்குது. அந்த ஈரப்பதம் போக போக அது அந்த மாதிரி உருண்டைகளாக வருது இல்லையா, அதை நம்ம உடச்சி விட்டுட்டோம்னா அது அது இதாயிரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த முடிகிற நேரத்தில் இந்த மாதிரி அந்த அரிசி மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி வர நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க நெய் இருக்குல்லையே, அந்த நெய்யை இதில் சேர்க்கணும். நெய்யை சேர்த்தோன்னே கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதை பார்க்குறதுக்கு நல்ல வண்டல் மண் மாதிரி நல்லாவே இருக்கும். சில பேர் சின்ன பிள்ளைகள் சில பேர் ஓட்டு மாவுன்னு பேர் சொல்ல தெரியாத பிள்ளைகள்லாம் இதை மண்ணு மாவுன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த மாதிரி நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி இருக்கு இல்லையா, இங்கே நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சீனி இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சீனியை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த மண் சட்டி நல்லாவே ஹீட்டாக இருக்கும். அதுலேயே இந்த சீனி நல்லா மெல்ட் ஆகி அந்த மாவோடு சேர ஆரம்பிச்சிடும். அது சேர ஆரம்பிச்சதுக்கு இது நல்லா சீனி அதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா மண் சட்டி சூடாக இருக்கிறதுலே வச்சோன்னா கூட கொஞ்சம் அது கலர் மாற சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு அருமையான ரொம்ப சுவையான ஓட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஒரு வாழைப்பழத்தை உரித்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்லாம்.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.